ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து டேஸ்டியான சூப்பரான மணக்க மணக்க தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. என்றைக்குமே கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருளை சேருங்க. இல்லைனா அந்த பொருளே வம்பா போயிடும், கசப்பாயிரும். அதாவது குழம்புனாலும் சரி, பொரியல்னாலும் சரி, எதுனாலும் சரி. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லாரி இருக்கும், அது வந்து பொடிசு பொடிசாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு தட்டி வச்சது நல்லா அதையும் சேர்த்துக்கோங்க. என்றைக்குமே அரைச்சி சேர்க்கறதை விட தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ ஒரு மணமணக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் வந்து என் மருமகளுக்கு வந்து குழந்த பிறந்ததில்ல, அதனால் என் பையன் வந்து நல்லபடியாக குழந்த பிறக்கணுன்ட்டு வேண்டியிருந்தான். குழந்த பிறந்ததுக்கப்புறம் 40 நாள் கழித்து திருச்செந்தூரில் போய் மொட்டை போடுறதா இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தக்காளி சாதம் வந்து அவங்க செய்கிறாங்க. அவங்க செஞ்சால் சூப்பராக இருக்கும். என்னை விட அவங்க தான் நல்லா செய்வாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்புறோம் ஃபேமிலியோட. நல்லா இந்த அளவு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசி ஊற வச்சுக்கோங்க. தக்காளி வந்து 1 கிலோ தக்காளி இருக்கும், அதனால் பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1½ ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2½ ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு செம்புக்கு வந்து 3 செம்பு தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு என்றைக்குமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. பக்கத்தில் வந்து வானம் தோண்டிகிட்ருக்காங்க, அதனால தான் வண்டி சவுண்டு கேட்கு. அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சாப்பாடு வந்து வெந்துட்டா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் பிடிக்க வச்சுக்கோங்க. ஏதாவது வெயிட்டான பொருளை அந்த சாப்பாடு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க 15 நிமிஷம் கழிச்சு. நல்லா அடிவரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான மணக்க தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி தட்டில் போடும்போது ஆவி பறக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.